ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அலுமினியம் இன்டீரியர் பத்தி தான் பார்க்க போறோம். அது நம்ம எங்க பண்ணியிருக்கோம், என்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் பார்க்கலாம். எல்லாரும் மாதிரியும் வளவலன்னு பேசாம ஷார்ட்டா முடிச்சிடலாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு போயிடுது. இந்த ஒர்க் எங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா வளலூர் சைட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த சைட்ல நம்ம என்ன டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி யூனிட், வார்ட்ரோப், டிவி யூனிட், ஸ்டேர்கேஸ் யூனிட், பில்லர் பேனலிங், மாடுலர் கிச்சன் அண்ட் பூஜா யூனிட். உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுட்டோம்னா உடனே JS டோர்ஸ் அண்ட் இன்டீரியர் கால் பண்ணுங்க, இல்லைன்னா DM பண்ணுங்க. இப்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை பத்தி இப்ப நம்ம பேசலாம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த காலத்துல இன்டீரியர் டிசைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அது என்ன மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் டிசைன் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எஜிப்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட பிளேஸ் அழகா காட்டவும், அதனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்டீரியர் டிசைன் எஜிப்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா வுட், ஐவரி, ஸ்டோன், கோல்டு இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு அவங்க இன்டீரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இப்ப எப்படி PVC, UPVC, அலுமினியம், டீக்வுட், பிளைவுட் வச்சு யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அவங்க அதையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி அவங்க பிளேஸ் ரொம்ப அழகா. மக்களே, பை பை.